மன உளைச்சலால நாம படுற கஷ்டங்களுக்கு ரொம்ப பழமையான ஒரு ஆன்மீக உரை வழிகாட்டுது. அகத்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து அகத்திய மாமுனிவர் சொன்ன அந்த தெய்வீக பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே மனசுல வர ஒரு கேள்விதான் இது இல்லையா? மனசுல ஒரு அமைதி இல்லாம ஒரே பதட்டமா என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும்போது நம்மளோட பழங்கால ஞானத்துல இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? வாங்க அதுக்கான பதில தேடலாம். கேக்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இந்த வார்த்தைகள் அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மனுஷங்களுக்கு மனநோய்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விதி மாதிரி இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. சரி, அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு யுகத்தோட விதியையே முன்கூட்டியே கணிச்ச ஒரு பெரிய ஞானியோட வாக்கு இது. அதாவது அந்த உரையில அகத்தியர் ஒரு காலத்தையே பாக்குறாரு. அப்போ மனுஷங்களுக்கு மன உளைச்சலும் பைத்தியம் பிடிக்கிறதும் அவங்க தலையெழுத்து மாதிரி இருந்துச்சு. இதுலேருந்து தப்பிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட முடியாத ஒரு காரியமா இருந்திருக்கு. ஆனா மனுஷங்களோட இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அகத்தியர் சும்மா இல்ல. இதிலிருந்து மக்களை காப்பாத்த ஒரு வழிய தேட ஆரம்பிச்சார். அவரோட அந்த தேடல் தான் நம்மள ஒரு தெய்வீக தீர்வுக்கு கூட்டிட்டு போகுது. இந்த கொடூரமான விதியிலிருந்து மக்களை காப்பாத்த ஒரு சக்தி வாய்ந்த உபயம், அதாவது ஒரு தீர்வு வேணும்னு அகத்தியர் உணர்றார். மக்களோட துயரத்தை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை அவர் ரொம்ப தீவிரமா தேடினாரு. அவரோட அந்த தேடலுக்கு கிடைச்ச தெய்வீகமான பதில்தான் ஸ்ரீ சரபேஸ்வரர். இந்த பரிகாரத்தோட மூல சக்தியே இந்த தெய்வம்தான். அந்த தெய்வத்தோட பேருந்தான் சரபேஸ்வரர். மனுஷங்களோட அந்த பைத்தியமாகும் விதியையே ஜெயிக்கிற சக்தி இவருக்கு இருக்குன்னு அகத்தியர் குறிப்பிடுறாரு. அப்போ யார் இந்த சரபேஸ்வரர்? அவர் வெறும் ஒரு தனிப்பட்ட சாமி இல்ல. தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக எல்லா தெய்வங்களோட சக்தியும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு மகா சக்தி வடிவம். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்களேன், அகத்தியரே எவ்வளவு தெளிவா சொல்றாரு. எல்லா தெய்வங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் அவருக்கு சரபேஸ்வரன் அப்படின்னு பேருன்னு சொல்றாரு. இது அந்த தெய்வத்தோட அளவிட முடியாத சக்திய நமக்கு புரிய வைக்குது. சரி, இது வெறும் தத்துவம் மட்டும்தானா, இல்ல இது நிஜமாவே நடந்திருக்கா? அதுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தையே அந்த உரையில சொல்லிருக்காங்க. வாங்க அத பார்க்கலாம். அந்த உரையில ஒரு ராஜாவை பத்தி ஒரு குறிப்பு வருது. அவரோட நாட்டு மக்கள் எந்த காரணமும் இல்லாம பைத்தியம் புடிச்சு எங்க போறோனே தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு அழிவு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்களாம். அந்த ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கும்போதுதான் அகத்தியர் அவருக்கு ஒரு வழிய காட்டுறார். அவரோட மக்களை அகத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபடச் சொல்றாரு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நம்பவே முடியாத ஒரு அற்புதம். அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டவங்க எல்லாருக்கும் அந்த பைத்தியம் தெளிய ஆரம்பிச்சது. இந்த ஒரு சம்பவமே அந்த கோயிலோட விசேஷ சக்தியை நிரூபிச்சது. சரி, இதெல்லாம் அந்த காலத்து கதை. இதுக்கும் நமக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பழங்கால பரிகாரம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மன போராட்டங்களுக்கு எப்படி உதவும்னு இப்ப பார்க்கலாம். உண்மைய சொல்லணும்னா இந்த உரை இன்னைக்கு இருக்கிற நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. மனசுல ஒரே குழப்பம், ஒரு சஞ்சலம், இனிமே நம்மால முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிளான 3 படிதான் அந்த உரையில சொல்லிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறது, அங்க சரபேஸ்வரரை கும்பிடுறது, அப்புறம் கோயில் வளாகத்துல கொஞ்ச நேரம் தியானம் பண்றது. சரி, இது எல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்களா? அந்த ஆன்மீக உரை கொடுக்கிற வாக்குறுதிய பாருங்க. மனநோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், மனக்குழப்பம் நீங்கும், மன சஞ்சலம் முடிவுக்கு வரும், ரொம்ப முக்கியமா வாழணுங்கிற ஆசை திரும்ப வரும். ஆக நம்மளோட இந்த முழு பயணத்தோட கடைசி கேள்வி இதுதான். நம்மளோட இன்னைய மன போராட்டங்களுக்கு நம்மளோட பழங்கால ஞானமும் ஆன்மீக நம்பிக்கைகளும் ஒரு தீர்வா இருக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.